ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய தாய் யசோதைக்கு தெரியாம வெண்ணெய் எடுத்து சாப்பிடும் பொழுது யசோதை பார்த்துடுறா. பார்த்த உடனே அடிக்கலான்னு ஓடும் பொழுது கண்ணன் தன்னுடைய நண்பன் ததி பாண்டன் இல்லத்துல போய் மறைஞ்சுக்கிறான். தான் கீழே உட்காண்டிருக்க மாதிரி தனக்கு மேல ஒரு தாழி, பெரிய பானை, அந்த தாழிய போட்டு மூடி வைக்குமாறு சொல்ல நண்பனும் அப்படியே செஞ்சிடறான். யசோதை தேடி வராளா, கண்ணன் எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நண்பன் ரொம்ப நல்லவன், அதனால கண்ணன் இங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறான். உடனே யசோதை திரும்பி போயிடுறான். கண்ணன் உள்ள இருந்து அந்த தாழியை எடுக்குமாறு கேட்க உடனே ததி பாண்டியன், நீ கிருஷ்ணன் தான் அப்படின்னு எனக்கு தெரியும், இந்த தாழியை நான் எடுக்க மாட்டேன், நீ எனக்கு ஒண்ணு செய்யணும், பிறவா நிலை எனக்கு நீ தந்த அப்படின்னா நான் இந்த தாழி எடுக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு கேட்கிறான். உடனே கண்ணனும் சரி தந்து விட்டேன், இப்பயாவது எட அப்படின்னு கேட்ட பொழுது, இல்ல நான் பிறவா நிலை அடைவதற்கு காரணம் இந்த தாழி தானே, அப்ப இந்த தாழிக்கும் நீ மோட்சம் தருவேன்னு சொல்லு, நான் திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே கண்ணனும் சரி என்கிறான். தனக்கு உதவி செய்தது உயிரற்ற பொருளா இருந்தா கூட அதற்கும் நன்றி கடன் செலுத்தக்கூடிய வகையில அந்த நண்பன் நடந்து கொண்டது பாராட்டத்தக்க விஷயம்.